வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 31 இன்னைக்கு நேஷனல் பிளட் டோனர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஸ்லாத்திலேயே இது ஒரு நல்ல செயல். இந்த பிளட் வந்து கொடுக்குறது அப்படின்னு தானா முன் வந்து கொடுக்குறதுலாம் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்புகள் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் 2017 கிட்டத்தட்ட 2 மில்லியன் யூனிட் பிளட்டை வந்து இவங்க டொனேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான நியூஸ்லாம் போய் அது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒன்றா இருந்தது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவங்க IBTO அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு, இந்த ரத்த பரிமாற்ற அமைப்பானது பார்த்தீங்கன்னா 1974 ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணி இதுக்கான ஒரு டேவாக மாற்றிருக்கிறாங்க. இது 2013 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 77% இருந்தது. அதாவது பிளட் டோன் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை 77% இருந்தது. 87% 2017 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இருந்தாலுமே இன்றைக்கி ஈரானுடைய தேவைகளில் ஒரு 34% இன்னுமே அந்த பிளட்டுன்றது நீடாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒன்றை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காகவும் இது வரைக்கும் அதை டொனேட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் பாராட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் நேஷனல் பிளட் டோனர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரான் ஜூலை 31. அடுத்ததாக அன்னோன் இன்ஸ்ட்ருமெண்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ரொம்ப பழமையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இப்போ அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேரான ஒன்றா மாறி போயிருக்கலாம்ல. அப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்து கொண்டாடுறதுக்காக தான் மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பரிணமிச்சு வேற ஒன்றா மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்மளுடைய பறை இசை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தோலில் தான் செஞ்சுருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். இப்போ அது அப்படியே பிளாஸ்டிக்கில் மாறி அவங்க ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறி வந்துடுச்சுல. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய மாறி இருக்குது. பட் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் விட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய பிளேஸில் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆதி காலத்துலேருந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது 1995 சால்வேனியாவில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா டிவிஜே பேபி ஃப்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூட்டை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை கலப்புச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டுமே ஒரு 1500 வெரைட்டிஸ், முதல்ல பேசிக்காக ஒரு 4 வகையாக பிரித்து அதுலேருந்து ஒரு 1500 வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெர்மின் அப்படின்னு சொல்லிட்டு 1920 ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட அந்த லியோன் தெர்மின் அப்படின்ற ஒரு பர்சன் இவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இவர் உருவாக்கின ஒன்றும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான ஒன்றா இருக்குது. ஹைபர் பாஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளூட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்துலேயே 2 தான் இருக்குதான். அதேமாதிரி பிகாசோ கிட்டார்னு சொல்லிட்டு கனடா நாடு சேர்ந்த ஒருத்தர் உருவாகின ஒரு கிட்டார். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அரிய வகை ஒன்றா மாறி இருக்கும்ல. அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காகவும் அதனுடைய பயன்பாட்டை பற்றி எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்னோன் இன்ஸ்ட்ருமெண்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 31. நெக்ஸ்ட் வாரியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து மலேசியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடந்த சமயத்தில் ஜப்பானுடைய ஆக்கிரமிப்புன்றது இவங்க பகுதியில் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இவங்களால எதிர்த்து பெரிய லெவலில் தாக்குதல் பண்ண முடியலன்னு கொரில்லா தாக்குதலில் பண்ணலாம், அதை பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மலாயா எமர்ஜென்சி சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு மூலமாக ஒரு கொரில்லா போர்ன்றது நடந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷமாக. அதனுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதனால் உயிர் இழந்தவங்க இருந்திருப்பாங்க. அண்ட் இது வரைக்குமே அவங்களுடைய நாட்டுக்காக போர் புரிஞ்சு உயிரை நீத்த அந்த வீரர்கள்லாம் செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைவுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி வாரியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா பெருமிதத்தோடு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 31. நெக்ஸ்ட் ட்ரெஷர் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்தில்லைங்க. இது வந்து என்னென்னா அந்த நிதி நிலைமை நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியான ஒரு புரிதல் மக்களுக்கு தேவை அப்படின்றதுக்காகவும் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் அது என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரலாமா, இந்த நிதி நிலைமைகளை எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான ஒரு டேவாக வச்சுருக்கிறாங்க. 2008 பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2010 இது ஒரு விடுமுறையாகவே மாற்றிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இவங்களுடைய நிதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டில் கிட்டத்தட்ட 33 பிளேஸ் வந்து இந்த மாசு அதிகமாகி அதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு தாண்டி என்னென்னா ஒரு 5000 பேர் வரைக்கும் இதனால் வந்து பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய இறப்புன்றதை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கிகிட்ட 2019 அதிகமான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்காகவும் இந்த மாதிரி இந்த பொல்யூஷனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஏகப்பட்ட கடன்களையும் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கான வரி சட்டம்ன்றது 1919 ஃபஸ்ட் டைமாக போடப்பட்டுச்சு. ஸோ அப்படி போடப்பட்ட அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய நிதி நிலைமையை பற்றி ஆலோசிக்கிறதுக்காக ஒரு டேவாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரெஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்து ஜூலை 31. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் லைஃப் கார்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து நம்ம கடலெல்லாம் குளிச்சுன்னு இருப்போம், திடீர்னு எங்கே விளையாடின்னு இருப்போம். அப்போ நம்மளை அறியாமல் திடீர்னு கடலுக்குள்ளேயோ இல்லை ஆறுக்குள்ளேயோ நம்ம உள்ளே போயிட்டோம்னு வச்சிங்களேன், அதை சுற்றி கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க தான் லைஃப் கார்ட்ஸு. இவங்க நம்மளை பயங்கரமாக பத்திரமா பாதுகாக்கிறதுன்றதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 உறுப்பினர்களை கொண்ட ஜெர்மனி தான் வந்து உலகத்திலே பெரிய லெவலில் ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பை கோவா இந்த மாதிரியான பகுதிகளெலாம் இந்த இழப்புகளை தவிர்க்கணும் அப்படின்றதுனால ஒரு 710 பேர் சர்டிஃபைடான பர்சன்ஸாக
ஃபோர்ஸாக இருக்கிறான். ஸோ இப்படி ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த பாதுகாப்பு படைகள் மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த பர்சன்ஸ்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒன்றா தான் இது இருக்குது. 2008 கணக்குப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஸோ அப்படிப்பட்ட தன்னோட உயிரையும் கொடுத்து உயிரை காப்பாற்றக்கூடிய அவங்கள கொண்டாடுறதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் லைஃப் கார்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 31. நெக்ஸ்ட் வேர்ல்டு ரேஞ்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து இந்த காடுகளை பாதுகாக்கிறவங்க, இந்த பார்க்கு, இந்த விஷயங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக ரேஞ்சர்ஸ் இருப்பாங்களா அவங்க தான். இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இவங்களுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வேணால் போயிட்டோம் அப்படின்னா அவங்க யாரையும் சைன்லாம் வாங்கி இல்லை உத்தரவுலாம் கேட்டுட்டு நம்மளை ஷூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம தப்பு பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஷூட் பண்ணால் அவள் தான், அதுக்கு கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இந்த ரேஞ்சர்ஸ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க இவங்களோட வேலைலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டை பாதுகாக்கிறது தான். காட்டை என்ன பாதுகாக்கிறது, அதுவே நம்மளை தானே பாதுகாத்துனுக்குது நம்ம நினைக்கலாம். பட் இந்த அரிய வகை மூலிகைகள்லாம் ஒரு நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கும், அந்த பிளேஸில் மட்டும் தான் இருக்கும். அதெல்லாம் திருடின்னு போகிறவங்கள பிடிக்கிறது, அப்புறம் இந்த காட்டு தீலாம் வந்துச்சுன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி அதை தடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு வனவிலங்குகளை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி ஒரு காட்டையே பாதுகாக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரேஞ்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க. ஸோ இவங்க வந்து நார்மலாக இருக்கிறத பயங்கரமான ஒரு நாலேஜபிளான பர்சனாக இருந்தால் தான் அந்த காட்டையே பாதுகாக்க முடியும். ஏன்னா எப்போ எந்த அனிமல் எப்படி வந்து தாக்கும்னு தெரியாதுல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் 1992 இதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. 6 கண்டங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 46 நாட்டிலேருந்து 60 சங்கங்கள் உள்ளே வந்தாங்க. ஸோ அப்படி அவங்களுடைய அந்த கூட்டமைப்பில் உட்காந்து பேசின அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சர்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய இந்த ரேஞ்சர்ஸை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி வேர்ல்டு ரேஞ்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 31. இருக்கிற ஒன்றை வேறு ஒன்றா மாற்றி சேஞ்ச் பண்ணி வேணால் காட்ட முடியுமே தவிர்த்து புதுசாக ஒன்றை நம்மளால் இந்த உலகத்தில் உருவாக்கிடவே முடியாது. அதே மாதிரி இருக்கிற ஒன்று நம்மளால் நிலைகளை மாற்றிட முடியும், அதை உடச்சிட முடியும், அழிச்சிட முடியும். ஆனால் அது வேற ஒரு பரிணாமத்தில் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். ஸோ இருக்கிற ஒன்றை நம்மளால் அழிக்கவே முடியாது. ஸோ இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. மறுபடியும் உங்கள் யாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.